ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் முக்கியமான விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த செய்தி. அதாவது டேப்ஸ் திட்டத்துக்கு கடன் வாங்க அனுமதி வேண்டும், மத்திய அரசு மீது பழி போட்டு தப்பிக்கிற தாவேகா அரசு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இந்த செய்தித்தாள்களில் வெளியாயிருக்கு. இதில் உண்மையில் என்ன பிரச்சனை? தமிழ்நாடு அரசுக்கு திட்டத்தை செயல்படுத்த பணம் இல்லையா? மத்திய அரசினுடைய அனுமதி ஏன் தேவைப்படுது? கடன் வாங்குறதுக்கான அனுமதி அப்படிங்கிறது ஏன் இவ்வளோ முக்கியமானதாகுது? இதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நம்ம பார்க்குற இந்த செய்தியில் ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு கடன் பெறுவதற்கான அனுமதி தொடர்பாக மத்திய அரசோட பிரச்சனை இருக்கிறதா குற்றச்சாட்டு முன் வச்சுருக்காங்க. திட்டத்தை செயல்படுத்துறதுல தாமதம் ஏற்பட்டால் அதுக்கான காரணமாக மத்திய அரசின் அனுமதி கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு சொல்கிறதா தான் இந்த செய்தியில் சொல்லப்படுது. ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு மாநில அரசு நினச்ச உடனே எவ்வளோ வேணுமானாலும் கடன் வாங்கிவிட முடியுமா? கண்டிப்பாக அப்படி இல்லை. மாநில அரசினுடைய கடன் அதில் சில கட்டுப்பாடுகள் இருக்குது. ஏன் அந்த கட்டுப்பாடு இருக்குது? ஒரு மாநில அரசுக்கும் வருவாய் இருக்குது. வரி வருவாய், அரசு நிறுவனங்கள் வருவாய், அந்த அரசு நிறுவனங்கள் மூலமாக வரக்கூடிய வருவாய், மத்திய அரசுக்கிட்ட இருந்து கிடைக்கிற பங்குகள் மற்றும் பல்வேறு வருவாய் ஆதாரங்கள் இருக்குது. அதே நேரத்தில் அரசு ஊழியர்களுடைய சம்பளம், ஓய்வூதியம், கல்வி, மருத்துவம், நலத்திட்டங்கள், உள்கட்டமைப்பு, மானியங்கள் அப்படின்னு சொல்லி அரசுக்கு மிகப்பெரிய அளவில் செலவுகளும் இருக்குது. வருவாயை விட செலவு அதிகரிக்கும் போது அரசு கடன் பெற வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். ஆனால் மாநில அரசுகள் கடன் பெறுவதற்கும் அரசியலமைப்பு மற்றும் நிதி கட்டுப்பாடுகள் இருக்குது. அதனால் எங்களுக்கு பணம் வேண்டும், எவ்வளவு வேண்டுமானாலும் கடன் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாநில அரசு தன்னிச்சையாக செயல்படவே முடியாது. அப்படியானால் அந்த மத்திய அரசினுடைய பங்கு என்ன? ஸோ இதுதான் இதில் இருக்கிற முக்கியமான கேள்வியே அதுதான். மாநில அரசினுடைய கடன் வரம்பு, நிதி பற்றாக்குறை உள்ளிட்ட பல விஷயங்கள் மத்திய நிதி கட்டுப்பாட்டுக்குள்ளே தொடர்புடையதாக இருக்குது. அதனால் குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் மாநில அரசுக்கு கடன் பெறுவதற்கான வரம்பு இல்லைன்னா அனுமதின்னு சொல்லலாம், அது தொடர்பான அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக அங்கே ரைஸ் ஆகும். இதைத்தான் நம்ம இப்போ தெளிவாக சொல்கிறோம். இங்கே தான் ஒரு அரசியல் விவாதமும் ஆரம்பிக்குதுன்னே சொல்லலாம். தமிழக அரசு மத்திய அரசின் அனுமதி கிடைக்கல, அதனால் திட்டத்தில் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அதுக்கு எதிர்க்கட்சிகள் இது நிர்வாக தோல்வியை மறைக்க மத்திய அரசை குறை சொல்வது அப்படின்னு சொல்லி விமர்சிப்பாங்க. ரெண்டு தரப்பினருக்கிடையுமே கருத்துக்களையும் நம்ம தனித்தனியாக பார்க்கணும். உண்மையாகவே நம்ம கேட்க வேண்டிய கேள்விகள் அப்படின்னு சொல்லி ஒரு சில கேள்விகளை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பொதுமக்களாகிய நம்ம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்விகள் தான் இது. ஃபஸ்ட்டு, இந்த திட்டத்துக்கு தேவையான மொத்த நிதி எவ்வளவு? ரெண்டாவது, அந்த நிதி முழுக்க கடன் மூலமாக தான் நம்ம வாங்கி ஆகணுமா? மூணாவது கேள்வி, மாநில அரசினுடைய சொந்த வருவாயிலிருந்து எவ்வளோ தொகையை ஒதுக்க முடியும்? அஞ்சாவது, மத்திய அரசின் அனுமதி உண்மையிலேயே எந்த அளவுக்கு தேவைப்படுது? அஞ்சாவது, அனுமதி கிடைக்காததற்கான காரணம் என்ன? கடைசியாக, அனுமதி கிடைச்சா திட்டம் உடனடியாக செயல்படுத்தப்படுமா? இந்த கேள்விக்கு தெளிவான பதில் கிடைச்சாதான் பொதுமக்களாகிய நமக்கு ஒரு முழு நிலவரமும் புரியும். அரசை மட்டுமே நம்ம குறை சொல்ல முடியுமா? ஒரு அரசின் திட்டம் தாமதமானால் உடனே அரசுக்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லி முடிவு செய்கிறதும் சரி கிடையாது. அதே போல் மத்திய அரசு தான் காரணம் அப்படின்னு முழுமையாக சொல்கிறதும் சரியான அணுகுமுறை இல்லை. ஏன்னா ஒரு திட்டத்தின் நிதி ஆதாரம் என்ன, அதுக்கான சட்ட ரீதியான அனுமதிகள் என்ன, கடன் வரம்பு என்ன, இதெல்லாம் பார்த்து தான் உண்மையான காரணத்தை நம்ம முடிவு செய்யணும். மக்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம், அரசியல் கட்சிகள் யார் மீது பழி போடுகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். மக்களுக்கு திட்டம் கிடைக்குதா, அதுதான் ரொம்ப முக்கியம். யார் வேணாலும் யார் மேலே வேணாலும் பழி போட்டு பேசலாம். ஆனால் நமக்கு அந்த திட்டம் கிடைக்குதா அப்படிங்கிறது தான் முக்கியமே. அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் திட்டத்து மூலமாக பயன் கிடைக்க வேண்டும்னா அதுக்கான நிதி எங்கேருந்து வருது அப்படிங்கிறதும், அரசினுடைய நிதிநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறதும், எதிர்காலத்தில் அந்த செலவை அரசு எப்படி சமாளிக்க போகிறது அப்படிங்கிறதும் மிக மிக முக்கியமான கேள்விகள். ஸோ இந்த செய்தியை நம்ம பார்த்த உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதுக்கு காரணம் அப்படின்னும்,
தமிழக அரசு தான் இதுக்கு காரணம் அப்படின்னு நம்ம உடனடியாக முடிவு செய்யாமல் திட்டத்துடைய நிதி விவரம் என்ன, கடன் வரம்பு என்ன, மத்திய அரசினுடைய பங்கு என்ன, மாநில அரசின் பங்கு என்ன அப்படிங்கிறத பார்த்து முடிவு செய்யணும். அரசியல் அப்படிங்கிறது வேறு, மக்களுடைய பணம் என்பது வேறு. யார் ஆட்சி செஞ்சாலும் மக்களுடைய வரி பணம் எப்படி செலவிடப்படுது, கடன் எவ்வளவு வாங்கப்படுது, அந்த கடனை யார் திருப்பி செலுத்த போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம மக்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது அவசியம். இந்த விவகாரம் தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? மத்திய அரசினுடைய கட்டுப்பாடா, மாநில அரசினுடைய நிதி நிர்வாகமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.